ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் என்னை அன்போடு அழைத்த அன்பு சகோதரனுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இருக்கிற இந்த எழுப்புதல் ஜெபக்குழுவில் இருக்கிற எல்லா சகோதரர்களையும் நான் வாழ்த்துகிறேன். சபையினுடைய பாஸ்டரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அவனுடைய வார்த்தைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக நாம் திருப்புவோமா? ஆண்டவரே, நீர் பேசும் என்று சொல்வோம். தேங்க்யூ லார்ட். அவரை போல் ஒரு நல்ல தேவன் இல்லை. ஆண்டவரே, நீங்கள் வேணும். ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் வேணும். ஆண்டவரே, உங்கள் வார்த்தை எனக்கு வேணும். நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி உள்ளத்தை தேவனுக்கு நேராக திருப்புவோமா? தேங்க்யூ லார்ட். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, பேசும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எஸ் லார்ட். ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏக்கத்தோட பாடலாமா? வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. அநேக சத்தங்களை நாங்கள் காலையிலிருந்து கேட்டோம். ஆண்டவரே, உங்கள் மெல்லி அமர்ந்த சத்தம் எங்கள் வாழ்க்கையை உடைக்கட்டும், உணர்த்தட்டும், உருவாக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும், எங்களை உருமாற்றம் செய்யட்டும். அப்பா, எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாக என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். உடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். முழுமையாய் உமக்கு நாங்கள் சரணடைகிறோம். பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டுமாய் உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 42ஆம் சங்கீதம் 5வது வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தில் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அழைக்கப்படுகிற சங்கீதக்காரனாகிய தாவீது, அவருடைய அனுபவம், அவர் சொல்லுகிறார், நான் துதிப்பேன் என்று பல முறை பல வசனங்களிலே சொன்னாலும் அவர் இங்கு சொல்லுகிறார், நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, இன்னும் துதிப்பேன். உலகம் எங்கும் நேற்று தினத்தில் 2 நாளைக்கு முன்பாக ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே என்று ஒன்றை வைத்திருந்தார்கள். நம்ம நாட்டில் அது இல்லை. ஆனால்
மேற்கத்திய நாடுகளில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். அது ரொம்ப நல்ல ஒரு நாளும் கூட. எல்லாரும் எல்லாருக்கும் நன்றி சொல்வார்கள். அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே. அந்த தேங்க்ஸ்கிவிங் டே ஒரு பெரிய கொண்டாட்டத்தை போல இருக்கும். தங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி, ஆக்சுவலாக அந்த அட்வென்ட் சண்டேக்கு முந்தின ஒரு வாரத்தில் ஆண்டவருக்கு முதல்ல நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டிசம்பர் மாதத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு தான் துவங்கினது. பிற்காலத்தில் அது மனிதர்களுக்கு நன்றி சொல்கிற ஒரு நேரமாக நாளாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி அதுதான் நடக்கு. ஆனால் எனக்கு சிலர் நன்றி சொல்லும் பொழுது, சில வேதாகம கல்லூரி சகோதர சகோதரிகள், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் பண்ணும்போது நான் யோசித்தேன், எவ்வளவு ஞாபகமாய் நன்றி சொல்லுகிறார்கள். நாம் எவ்வளவு அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருவேளை இந்த டிசம்பர் மாதம், நான் காரில் வரும்போது யோசித்தேன், டிசம்பர் மாதம் நம்ம ஜெபக்குறிப்பு எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு இந்த மாதம் 31 நாளையும் நம்ம செலவு பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும். 31 நாளும் நன்றி சொல்கிற ஒரு நாள். நம்ம வருஷத்தின் 365 நாளும் ஜெபக்குறிப்பை கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம பக்கம் பக்கமாக ஜெபக்குறிப்பு எழுதுவோம். ஆனால் நன்றி சொல்வது, கர்த்தரை துதிப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். அவர் 42ஆம் சங்கீதத்தின் 11ஆம் வசனத்திலே சொல்றார், இன்னும் துதிப்பேன். எனக்கு அந்த வார்த்தை என்னை ரொம்ப அசைத்தது. இன்னும் துதிப்பேன். 43ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார், நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். அவர் சொல்றாரு 34:1 சொல்லுகிறார், நான் எப்போதும் துதிப்பேன். எப்போதாவது இல்லை, எப்போதும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். யோசித்து பாருங்களேன், உண்மையில் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் தேவனை துதிக்கிறதற்காக நியமிக்கப்பட்ட, தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரே கூட்டம் நம்ம தான். ஆமென். எவ்வளோ துதிக்கலாம், எவ்வளோ துதிக்கலாம். நம்ம துதிக்கிறதுக்கு பொதுவாக நம்ம எல்லாரும் எப்போ துதிப்போம் அப்படின்னா, ஏதாவது நல்லது நடந்தால் துதிப்போம். எவ்வளோ நேரம் துதிப்போம் இல்லையா? எவ்வளோ நாள் துதிப்போம். அந்த நல்லதை நினைக்கும் போது துதிப்போம். அது கிடைச்சவனே துதிப்போம். அடுத்த அரை மணி நேரத்தில் பாருங்கள், இன்னொரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தானாக வந்துடும் நமக்கு. என்ன ஆண்டவர் இதை தான் கொடுத்தீங்க, இதுக்கு இதை கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. ஏதாவது ஒரு ஜபக்குறிப்புகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஃபாஸ்டிங்னு வச்சா கூட, நான் கடந்த 2 நாள் ஹோசூரில் உபவாச ஜபத்துக்கு போயிட்டு வந்தேன். அந்த 2 நாளும் காலையிலையும் சாயங்காலமும் தொடர்ந்து 21 days அவங்க ஃபாஸ்டிங். எப்படியும் ஒரு 500-600 பேர் அந்த உபவாச ஜபத்தில் கலந்துருப்பாங்க. நான் அதான் சொன்னேன், நம்ம ஃபாஸ்டிங் நிறைய நேரம் இன்றைக்கி எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, ஒரு உண்ணாவிரதமாய் மாறிடுச்சே தவிர உபவாசமே மாறிடுச்சு. உபவாசத்துக்கும் உண்ணாவிரதத்துக்கும் என்ன வித்தியாசம்? என் உள்ளான மனிதனுடைய தேவையை நான் சந்திக்க, பலனடைய, என் உள்ளான மனிதன் அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடைவேன். நான் உண்ணாமல் இருப்பது உபவாசம். ஆனால் என் சரீரத்திற்காகவும் என் மாம்சத்தினுடைய தேவைக்காகவும் அது கிடைச்சிடாதா இது கிடைச்சிடாதான்னு சொல்லி உட்கார்ந்து சாப்பிடாமல் இருக்கும் பாருங்கள், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? உண்ணாவிரதம். நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்னு ஒன்று போட்டாலே ஒரு லிஸ்ட்டோடு தான் வந்து உட்கார்ந்துருப்போம். ஆனால் உபவாசம் அது அல்ல. உபவாசம் நம்மை ஒடுக்கி, நம்மை ஒருத்தி, நம்மை அடக்கி, நம் உள்ளான மனுஷனிலே பலனடைவது. நிறைய நேரம் இந்த ஃபாஸ்டிங்கினுடைய மேன்மை அன்னைக்கு நிறைய பேர் மறந்துட்டாங்க. இந்த ஃபாஸ்டிங்கினுடைய ஆழங்களை மறந்துட்டாங்க. ஆனால் இங்கே நம்முடைய துதிக்கணுமா, ஒரு நன்மை நடந்திருக்கணும். அது எவ்வளோ நேரம் துதிப்போம்? ஏதோ ஒரு தேவை 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 வந்தோடனே துதி நின்று போயிடுது, முறுமுறுப்புகள் வருகிறது.
எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்கிறார், இன்னும் துதிப்பேன். 71ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தை படிக்கலாமா? சங்கீதம் 71ஆம் சங்கீதத்தின் 14வது வசனம். மென்மேலும் உம்மை துதிப்பேன். அடுத்து சொல்றார், மென்மேலும், எப்போதும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். இங்க சொல்றாரு மென்மேலும். மென்மேலும் துதிப்பேன் வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அங்கே நான் கண்டினியூஸாக துதிப்பேன், தொடர்ந்து துதிப்பேன். மென்மேலும் துதிப்பேன்னு தமிழ் ஆக்கியம் இருக்கிறது. கண்டினியூஸ், நான் பிரேக்கே விட போறதில்லை, துதிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த துதி நிற்காது. மென்மேலும் துதிப்பேன், எப்போதும் துதிப்பேன். யோசித்து பாருங்களேன், நம்ம அது மாதிரி துதிக்கிறோமா? நம்ம அது மாதிரி துதிக்கிற கூட்டமா? ஏன்னா நம்ம அதுக்கு தான் ஏற்படுத்தப்பட்டோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்களா? இல்லையா? தேவதூதரிலும் சற்று சிறியவர்களாக ஏற்படுத்தப்பட்டு தேவதூதன் செய்த வேலையை நம்ம கையில் கொடுத்துட்டார்ல. நீ என்ன துதிப்பான்னு சொல்லி நம்ம கையில் அந்த வேலையை கொடுத்துட்டாரே. நம்முடைய வேலை என்ன? நம்முடைய கடமை என்ன? துதிப்பது. மென்மேலும், எப்போதும் வாயில துதிகள் இருந்துகிட்டே இருக்கட்டும். நம்ம துதியை நிறுத்தவே கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் கொஞ்சம் அவர் சில காரியங்களை அவருடைய நிருபங்களிலே ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் பாருங்களேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வரலாமா? 20ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:20. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை, எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும், எல்லாவற்றுக்காகவும் நம்மளை துதிப்போமா? அப்படி துதிக்கிறோமா? எல்லாவற்றுக்காகவும், எல்லாவற்றுக்காகவும். தீமை வந்துருச்சே பிரதர், எல்லாவற்றுக்காகவும். நான் நினைக்காத நடந்துருச்சே, எல்லாவற்றுக்காகவும். இது நடக்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும்ல, அதற்காகவும் துதிப்போம். ஐயோ பிரதர், இவங்க என்ன விட்டு போயிட்டாங்களே, துதிப்போம். எனக்கு இது நடக்கல, துதிப்போம். இது நடந்துருச்சே, துதிப்போம். எல்லாவற்றுக்காகவும். யோபு மனைவி சொல்றா, இன்னுமா நீர் உம்முடைய உத்தமத்தில் நிற்க போகிறீர், தேவனை தூஷித்து. ஆமா, இன்னைக்கு இந்த நூதன பிரசங்கிமார்கள் அந்த வசனத்தை மாத்திட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அது தப்பு. அது தேவனை தூஷித்து இல்லை, தேவனை துதித்துன்னு இருக்குது. நோ, தூஷித்து தான் இருக்கு. மூல மொழியில் அப்படிதான் இருக்கு. தேவனை தூஷித்து, தேவனை, ஏன்னா இன்னுமா உன் உத்தமத்தில் இருக்கிற முந்தின வார்த்தை சொல்லுதில்ல, அந்த கான்டெக்ஸ்டை பார்க்கணும். அவன் என்ன கேட்கிறா? இன்னும் உத்தமத்தில் நிற்கிறீரே, நல்லா இருக்கும்போது உத்தமமா இருந்தீர், ஆனா இன்னும் ஒன்று உத்தமத்தில் இருக்கிறீரே. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் அந்த சூழ்நிலையிலும் அவருடைய வாயில பிறந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் எடுத்தது நன்மை பெற்ற நான் தீமை பெற வேண்டாமோ? துதிப்பேன், 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 எல்லாவற்றுக்காகவும், எல்லாவற்றுக்காகவும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் சொல்றார் பாருங்களேன். பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து, பிரைஸ் தி லார்ட், எல்லாவற்றை குறித்து நம்ம என்ன பண்ணணுமா? விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபங்களாலும், பாருங்க, பிரேயரில் கூட துதி இருக்கணும். தேவனுக்கு தெரியப்படுத்துறீங்களா? அப்படின்னா என்ன சொல்றாரு? எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு தேவை இருக்கு, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். நம்ம நிறைய நேரம் அதான் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் வரும் பொழுது தேவனை துதிப்போம். ஆனால் அந்த தருணங்கள், அந்த மகிழ்ச்சி மாறி மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு வெறுமை அல்லது ஒரு பதற்றம் அல்லது ஒரு ஏமாற்றம் அல்லது ஏதோ என் வாழ்க்கையில் ஒரு துக்கம் அழுத்தும் போது என்னால் துதிக்க முடியுதா? நம்மளால் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுதா? தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார் பாருங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும், முதல்ல சொல்ல, எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அடுத்தது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். குறைவு ஸ்தோத்திரம், நிறைவு ஸ்தோத்திரம்,
சில நேரம் நம்ம துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றிலேயும் நம்மளால் துதிக்க முடியலை. ஏன்னா நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய இருதயம் சில காரியங்களை மறுக்கிறது, ஏற்க மறுக்கிறது. சில இல்லை ஆண்டவரே, என்னால் இது ஏற்க முடியல, எனக்கு இது ஏன் என் லைஃப்பில் இதை அனுமதிச்சிங்க, ஸோ என்னால் பண்ண முடியல. ஆனால் நம்ம தேவன் யார் தெரியுமா? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிறவர். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, துதிக்கிற இடத்துல தேவன் வாசம் பண்ணுவார். எங்கே துதிச்சாலும், யார் துதிச்சாலும் கர்த்தர் வாசம் பண்ணுவார். நம்ம தேவன், அவருடைய பிரசனம் நம்மளால் உணர முடியலையா, அவருடைய பிரசனத்தை அனுபவிக்க முடியலையா? சில நேரம், எல்லா நேரமும் உங்கள் ஜபம் போய் முட்டி போட்ட உடனே தேவ பிரசனம் இறங்கி வருமா? இல்லை. சில நேரங்கள் சில வறண்ட நிலைமை போல, ஒரு வறட்சியை போல இருக்கலாம். சில நேரம் தேவ பிரசனத்தை இல்லாதது போல இருக்கலாம். என்ன, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துதிப்போம், துதிக்க ஆரம்பிங்களேன், தேவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்களேன். சில நேரம் ரொட்டீனாக போய் உட்காந்து ஸ்தோத்திராண்டே, அன்பில் தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திராண்டே, எல்லாத்தையும் ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொல்லி தேவ பிரசனத்தை அனுபவித்து துதித்து அனுபவித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துகிற அந்த அனுபவம், அதுதான் மேன்மையான அனுபவம். ஒவ்வொரு ஜபத்திலும் தேவ பிரசனத்தை அனுபவிக்க வேண்டும். ஏன்னா அவர், வேதம் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். துதிக்கிற இடத்துல அவர் வருவார், இறங்கி வருவார். வேதத்தில் வாசிக்கிறோம், துதிகளுக்கு பயப்படத்தக்கவராம். அந்த ரெவரன்ஸ், என் பிள்ளைங்க துதிக்கிறாங்க அப்படின்னா அவரால் சும்மா இருக்க முடியாது. என் ஜனங்க துதிக்கிறாங்க, என் பிள்ளைங்க துதிக்கிறாங்க, அவரால் அந்த இடத்துக்கு வராமல் இருக்க முடியாது. சில குழப்பமான சூழ்நிலைகள் வருகிறதா, துதிப்போம். இந்த மாதம் நாளைக்கு 1ஆம் தேதி எக்ஸ்ட்ரா துதிக்கலாமே. உங்களுடைய தேவைகளை எல்லாம் தாண்டி உங்கள் பெரிய பெரிய சேலஞ்சஸில் ஆண்டவர் துதிச்சு பாருங்களேன். ஆண்டவர், இந்த சேலஞ்ச் எனக்கு தந்ததற்காக நன்றி, இந்த பிரச்சனையில் என்னை கைவிடாததுக்காக நன்றி, இந்த பிரச்சனையின் மத்தியில் இன்னைக்கு வரைக்கும் நீ ஆச்சரியமாய் நடத்துனதற்காக நன்றி. ஆண்டவர், இவ்வளோ பெரிய போராட்டத்தில் என்னை நீங்கள் கைவிடலை, என் கூட இருக்கிறீங்க, நன்றி. ஆண்டவர், இந்த சூழ்நிலையில் கூட நான் உங்கள் கையை, உங்கள் பிரசனத்தையும் உங்கள் அதிசயத்தையும் உங்கள் வல்லமையும் நான் பார்க்குறேன், நன்றி. ஆண்டவரை எவ்வளோ துதிச்சு 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 அவருடைய பிரசனத்தை நீங்களும் நானும் சுமக்க முடியுமோ அவ்வளவு சுமப்போம். அவருடைய பிரசனத்தை சுமந்து செல்வோம். அவருடைய மகிமையை சுமக்கிறவர்களாக மாறுவோம். துதிக்கிறவங்களால தான் அவருடைய மகிமையை சுமக்க முடியும். துதிக்கிறவங்களால தான் தேவனுடைய பிரசனத்தை சுமக்க முடியும். துதிக்கிறவர்களால தான் தேவனுடைய வல்லமையை சுமக்க முடியும். துதிக்காதவங்களால் அது பண்ண முடியாது. ஒரு நாமினல் கிறிஸ்டியனாக வேணா இருக்கலாம், ஒரு சாதாரண சராசரி மனுஷனாக வாழலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அதுக்காக தேவன் தேர்ந்தெடுக்கல. நம்மை பார்க்கும்போது நம்மிலே ஒரு வித்தியாசம் அங்கே காணப்பட வேண்டுமே. நான் இப்படி ஒரு கடினமான சூழ்நிலையில் துதித்த பவுலையும் சீலாவையும் நான் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு 3 விஷயத்தை உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். இன்னைக்கு செய்தி துதிக்கிறதினுடைய மேன்மையை உங்கள் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். துதியின் மேன்மை, துதியினுடைய மேன்மை என்ன? எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் ரொம்ப அழகாக ஆண்டவருடைய நடத்தலின்படியே 14th சாப்டரில் லிஸ்திராவில் ஊழியம் செய்கிறாங்க. பெரிய பிரச்சனை. திரும்ப அங்கேருந்து 16ஆம் அதிகாரத்தில் இவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிட்டு இப்போ ஒரு ஆசை. என்ன ஆசை? ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே நாங்கள் ஆசியாவுக்கு போகிறோம், கர்த்தர் ஆசியாவுக்கு வரவிடலை. ஆசியாவுக்கு வரவிடாமல் பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு 6வது வசனம். ஜெபம் பண்ணுறாங்க. ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? நோ, போக வேண்டாம், போக வேண்டாம். போகலை அப்படின்னா உடனே ஏன் எதுக்கெல்லாம் கேள்வி கேட்கல. ஓகே ஆண்டவரே, போவேணான்னா அப்போ ஏதோ ஒரு காரியம் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, திடீர்னு ஆவியானவர் வேண்டாம் அப்படின்றாரு. நமக்கு உடனே என்ன தோணும் தெரியுமா? அங்கே போனால் ஏதோ ஒரு ஆபத்து இருக்கும். அதனால தான் கர்த்தர் முன்னாலே நம்மளை என்ன பண்ணிட்டார்? தடுத்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு வரணும்னு அவங்க
பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அங்கேயும் ஆவியானவர் போக விடலை. ஆவியானவர் போக விட்டாதிருந்தார். அடுத்த வசனம், அங்கேயும் ஆவியானவர் தடுத்துட்டார். ஆசியாவுக்கு போக வேணான்னு தடை பண்ணார், அங்கே அனுமதி கொடுக்கல. என்ன ஆண்டவரே, ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம், நீங்கள் தான் ஒரு போதகரா தீர்க்கதரிசியாக இருந்த எங்களை பிரித்து அப்போஸ்தல ஊழியத்துக்கு அனுப்பிச்சிங்க, நாங்கள் ட்ராவல் பண்ணணும். இப்போ என்னன்னா ஒரு ஆசியாவுக்கு போகணும் ஆவியானவர் தடை பண்ணுறீங்க. சரி ஆண்டவரே, மிஸ்ஸியாவுக்கு போகணுன்னா இல்லை 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 நான் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் போக விட்டாது இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன தான் பண்ணுறது? கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ஆண்டவர் ஒரு தூக்கத்தை கொடுக்குறார், ஒரு சொப்பனம். மக்கதோனியாவிலேருந்து வந்து இப்போ கூப்பிடுறாங்க. தெரிஞ்சு போச்சு, ஓஹோ மக்கதோனியாவுக்கு கர்த்தர் அனுப்புகிறார் போல, அதனால தான் எங்களை ஆண்டவர் தடுத்திருக்கிறார். தேங்க்யூ ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு மக்கதோனியாவுக்கு வந்துட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அங்கே ரத்தாம்பரம் இருக்கிற லீதியாளின் இருதயத்தை திறந்தார். பெரிய எழுப்புதல், அங்கே ஒரு பயங்கரமான ரிவைவல். இப்போ அங்கே இருக்கிற தலைவர்களுக்கு பிரச்சனை. என்னடா புதுசாக ஒரு மார்க்கத்தை கொண்டாந்து பேசி நம்ம வருமானத்தை இவன் கெடுத்துட்டானேன்னு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ தான் ஹைலைட் என்னன்னா, பவுலும் சீலாவும் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் கொண்டாந்து வச்சாங்க. சும்மா இல்லை. 22ஆம் வசனம், அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக 23 அநேக அடி அடித்த பின்பு, எவ்வளவா அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்தார்கள். பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். அநேக அடிகள் அடித்து உள்ள தூக்கி போட்டாச்சு. இப்போ உள்ள பவுலும் சீலாவும் ஜெயிலில் இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு? நடுராத்திரியிலே வாசிக்கலாமா? 25ஆம் வசனத்தில், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை என்ன பண்ணாங்க? இங்கே தான் ஏற்றுக்கவே முடியலல்ல. இதே இடத்துல நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? இதுக்கா எங்களுக்கு ஆசியாவுக்கு போக வேணான்னு சொன்னீங்க? பித்னியாவுக்கு போக ஒட்டாதிருந்தீரே, இதுக்கா? நாங்கள் ஜெபிச்சு தானே சுவாமி நாங்கள் கேட்டோம். நீங்கள் தடுத்துருக்கலாம்ல, நீங்கள் ஏன் எங்களை தடுக்கலை? நீங்கள் கொஞ்சம் தடுத்திருந்தா, ஒரு சின்ன ஒரு சொப்பனம் மக்கதோனியாவில் வந்து வந்த ஆட்களை சொப்பனத்தில் காமிச்ச ஆண்டவர், இதை சொப்பனத்தில் உதவாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள் போகாமல் வந்திருப்போம்ல. ஏன் ஆண்டவரே ஒரு கேள்வி கேட்கல? இந்த ஜெபிக்கிறவங்களுக்கும் துதிக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்க ஒரு விசேஷத்த கிரேஸ் என்ன தெரியுமா? அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆவிக்குரிய முதிர்ச்சியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க ஆண்டவரை கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த முதிர்ச்சி அடையாதவர்கள் வாழ்க்கையிலும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற வித்தியாசம் அதுதான். த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி எப்போ வருதோ அப்போ எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு எதுவாய் செய்கிறார் என்ற அந்த பக்குவத்தை அவர்கள் அடைந்திருப்பார்கள். ஆமென் சொல்லம்மா? ஆமென். அந்த பக்குவம் அடைந்தவர்களாக மாறுவார்கள். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்றாரு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுதலுக்கு சகலமும் சகலமும். அப்படின்னா இங்கே ஆண்டவரை ஏன் கொண்டாந்து சிறைச்சாலையில் போட்டீங்க? நன்மை. ஏன் ஆண்டவரே? இப்போ தேவனை துதித்து அவருக்கு பாருங்க, ஜபம் பண்ணி அவர்கள் துதித்து அவர்கள் பாடினார்கள். அப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு ஒரு அற்புதமான வாழ்க்கை என்னன்னா, தேவனை துதித்து ஜபம் பண்ணி துதித்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. உதவாங்கிட்டு தொழு மரத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆசியாவுக்கு வேணான்னு ஜபம் பண்ணி ஆசியாவுக்கு போக வேணான்னு ஆவியானவர் தடை செய்யப்பட்டு, பித்னியாவுக்கு வேணான்னு ஆவியானவர் தடை செய்து மக்கதோனியா கொண்டாந்து பிலிப்பு பட்டணத்து சிறைச்சாலையில் உள்ள கிடக்கிறாங்க. இப்போ துதிக்கிறாங்க. எல்லாம் எதிராக நடக்குது, துதிக்கிறார்கள். எல்லாம் எதிராக நடக்கிறது, கர்த்தரை ஸ்தோத்திரித்து பாடுகிறார்கள். நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கலாம். நம்மளால் இதை மாதிரி சூழ்நிலையில் துதிக்க முடியுமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா?
அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவரே நீ ரொம்ப நல்லவரப்பா, ஒரு ஸ்தோத்திர பாட்டு பாடுறேன். நமக்கு அதுக்குன்னு சில பாட்டு வச்சுருப்போம் தானே. துக்கம் வர நேரத்துக்குன்னு ஒரு பாட்டு வச்சுருப்போம்ல, உடையிற நேரம்னு ஒரு பாட்டு வச்சுருப்போம் தெரியுமா. நம்ம எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு. உடைஞ்சு போகிற நேரம் ஒரு பாட்டு. அந்த பாட்டு சில நேரம் சிரிப்பாக இருக்கும். இந்த ரிங்டோன்லேயே தெரிஞ்சிடும். இப்போ தாங்க துக்கத்தை வெளிப்படுத்துகிற இடம் எதுனா ஸ்டேட்டஸ். எங்கள் ஆஃபீஸில் ஒரு பிள்ளை ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணுறேன், அப்படியே தனியாக உட்காந்துருக்கிற மாதிரி, அப்படியே அழுகிற மாதிரி. என்ன பிரச்சனைன்னு? ஒன்றும் இல்லை அங்கிள், பொத தண்ணி ஊற்றுது. என்ன அதுக்கு உன் துக்கத்தை எங்கே வெளிப்படுத்துகிற? ஸ்டேட்டஸ். அன்னைக்கு பாட்டு அவளை எடுக்க சொல்லியிருந்தா அவள் என்ன பாட்டு எடுத்திருப்பா? யார் என்னை கைவிட்டான்னு எடுத்திருப்பா. ஏன்னா நம்ம வெளிப்படுத்துறதுக்குன்னு சில பாட்டையும் ஸ்டேட்டஸையும் வச்சு நம்ம எப்படியோ ஒரு இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம்ல. ஐ எம் நாட் இன் அ குட் மூட். எவ்வளோ பரிதாபம் இல்லை? இது உலகத்தை செய்யலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருக்க ஒரு காரியம். ஆண்டவர் யார்? நம்ம யாருங்க? நம்ம அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம அவங்க மற்றவங்களை விட எந்த விதத்தில் நாம் வேறுபட்டு வாழ்கிறோம்? இங்கே அவர் பாடி ஜெபித்து பாடி துதிக்கிறார்கள், துதித்து பாடுகிறார்கள். என்ன அழகான ஜபிக்காதவர்களால் துதிக்க முடியாது, துதிக்காதவர்களால் பாடவும் முடியாது. நான் ஜெபிக்காம தேவனை துதிக்க முயற்சிக்கிறேனா, அப்போ ஜெபம் என்ற பழக்கமும் வழக்கமும் யாருக்குள் இருக்கிறதோ, அதனால தான் இயேசு வழக்கமாய் ஜெபிக்கும் இடத்துக்கு போனாங்க, ஸ்தோத்திர பாட்டு பாடுறாங்க. பவுலும் சீலாவும் வழக்கமாய் அவர்கள் ஆற்றங்கரை ஓரம் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. அங்கேயும் கர்த்தரை அவங்க பாடி துதிக்கிறாங்க. அப்படின்னா எங்கெல்லாம் அவர்கள் ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபம் அவர்கள் வாழ்க்கையிலே யாருக்கெல்லாம் அவர்களுடைய ஒரு அங்கமாக மாறுகிறதோ அவங்கெல்லாம் கர்த்தரை துதிப்பாங்க. சரி, இவங்களுடைய துதியில் நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு 3 பாடங்கள் தெரிந்த வசனங்கள் தான். ஆனால் நான் கற்றுக்கொண்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த 16ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டு எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயின. நம்பர் 1, அப்படி அவங்களுடைய எதிர்மறையான காலங்களிலும் காரியங்களிலும் யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பர்சனல் டெலிவரன்ஸை கர்த்தர் கொடுக்கிறார். தனிப்பட்ட விடுதலை அங்கே உண்டாகிறது. ஒரு பர்சனல் டெலிவரன்ஸ். நம்ம 100% தேவதூதர்கள் அல்ல, வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. நம்ம ஆலயத்துக்கு வரதுனால ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் சர்ச்சில் உட்காந்துருக்கிறதுனால நம்ம மண்டே டு சாட்டர்டே தேவதூதரெலாம் மாறிடுவோமானா கண்டிப்பாக முடியாது. இன்றைக்கி துதிக்கிறத பற்றி பேசிட்டு நாளைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா துதிக்கே ஒரு சேலஞ்சு வர மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நம்ம போய் நிறுத்தப்படுவோம். அப்போ என்ன செய்ய போகிறோம்? அப்போது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளால் எல்லா நேரமும் நம்ம அதே மாதிரி துதிக்க முடியுமா? நம்ம சில நேரம் சில உலக காரியங்களில் சிக்கிக்கொள்கிறோம். உலக காரியங்கள் நம்மளை பாண்டேஜ்குள்ளே கொண்டு போகுது. நம்ம மேலே சில நுகங்கள் போடப்படுகிறது. சில எதிர்மறையான வார்த்தைகள், சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் நம்ம மேலே போடப்படும். நுகம் போல விழும். நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. நேற்று ஜெபம் பண்ணியிருப்பீங்க, நல்லா ஃப்ரீயாக ஜெபம் பண்ணியிருப்பீங்க. முட்டி போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அப்பா ஹல்லேலூயா அப்படின்லாம் சொல்லி ஜெபம் பண்ணியிருப்போம். ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதே ஜெபத்தை நாளைக்கு இல்லை இன்னொரு நாள் இல்லை சாயங்காலம் ஜெபம் பண்ண பாருங்களேன், ஏதோ சம் டிஸ்டர்பன்ஸ். நல்லா தானே சாமி ஜெபம் பண்ண, நேற்று நல்லா இருந்துச்சு, இன்றைக்கே என் ப்ரேயர் சரியில்லை, இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி இருக்குது. என்னாச்சு? ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில், ஒரு ஆஃபீஸில், வீட்டில் எங்கேயோ ஒரு காரியம் தேவையில்லாமல் போட்டு சிந்தையில் நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டை மண்டையில் கட்டி வச்சுருப்போம். எதையோ ஒன்று அளவுக்கு மிஞ்சி யோசித்திருப்போம். அது அரணாக சிந்தையில் கட்டப்பட்டிருக்கும். நிறைய தேவனுடைய பிள்ளைங்க ஜெபிக்க முடியாமல் துதிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சிந்தையில் கட்டப்பட்ட அரண்கள். பவுல் சொல்கிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானதல்ல, அது
அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக. அது தேவனுடைய பலன். ஸோ இந்த போராயுதங்கள் எல்லாம் அது என்னுடைய அரணை நிர்மூலமாக்கணும். அது என்ன ஆயுதம் தெரியுமா? அந்த அரணை நிர்மூலமாக்குகிற ஆயுதம் எது தெரியுமா? துதிகள். எப்போ தேவனுடைய சமூகத்திலே சென்று ஆண்டவரை நாம் துதிக்க பழகிறோமோ, இந்த சங்கீத பாடல்கள் நிறைய சங்கீதங்கள் நமக்கு தெரியும். சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய பிரச்சனையில் எழுதினது. அவர் பாடுறதெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்களா? பாடும்போதெல்லாம் மேலே இருக்கிற அந்த நோட்ஸில் என்ன இருக்கும் தெரியுமா? தலையங்கத்தில் என்ன இருக்கும் தெரியுமா? தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடும் பொழுது பாடின பாட்டு, சவுலுக்கு பயந்து எங்கேயாவது கையில் தப்பி வைத்ததுக்காக பாடின பாட்டுன்றதெல்லாம் கொஞ்சமாக இருக்கும். பிரச்சனையில் எழுதின சங்கீதம் தான், பாட்டு தான் நிறையா. போராட்டங்களிலே சத்துரு துரத்தும் பொழுது எழுதின பாடல்கள். அப்படின்னா அவர் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொண்டார். நீ என் மேலே ஒரு நுகத்தை போடலாம், அல்லது என்னை காலி பண்ண நினைக்கலாம், இவன் அவ்வளோதான் கட்டில் கடையாக்கி ஆகிடுவான், இவன் பிழைக்க மாட்டான், இவன் வியாதியில் கிடந்தான் எழும்ப மாட்டான் அப்படின்னு சத்துரு சொல்கிறான். அதுக்கு ஒரு பாட்டு எழுதுவார் இவர். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அவரை சங்கீதக்காரன் என்று அழைக்க காரணம் என்ன தெரியுமா? எதிர்மறையான காலத்திலும் தேவனை துதிக்க கற்றுக்கொண்டவர். எனக்கு சாதகமாய் இல்லை, பாதகமாய் இருக்கிறது, நான் கர்த்தரை துதிப்பேன். அந்த துதிகள் தான் இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அந்த கட்டுகளில் இருந்து வெளியே கொண்டு வந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கற்றுக்கொள்ளுகிறார். அந்த கட்டில் இருந்தவர் அவர் அவிழ்க்க ட்ரை பண்ணல, அது தானாக உடனே கதவுகள் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போனது. கட்டுகள் கலன்று போனது. இது ஆண்டவரை துதிக்கும் போது கிடைக்கிற பர்சனல் டெலிவரன்ஸ், தனிப்பட்ட விடுதலை. இந்த பர்சனல் டெலிவரன்ஸை நிறைய பேர் பெறாமல், நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஒரு ஜெபம் பண்ண போகிறீங்க, உங்களால் ஜெபம் ஓடலை, எங்கேயோ ஒரு பாண்டேஜ் இருக்குது, சரி இன்னைக்கு ஜெபத்தை விட்டுருவோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறாதீங்க. அந்த டெலிவரன்ஸை அன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சிருங்க. இல்லைன்னா நாளைக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஜாஸ்தி ஆயிடும், நாளைக்கு அந்த அரண் இன்னும் பெருசாயிரும். பொதுவாக சொல்லுவாங்கள்ல, பறவை தலைக்கு மேலே பறக்கலாம், தலையில் கூடு கட்ட இடம் கொடுக்கூடாது. பிசாசு ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டாந்து சிந்தையில் போட்டு ஒரு பில்டிங்கை கட்டிட்டான் அப்படின்னா, அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்களா, தெரியாமல் இடம் கொடுத்துட்டீங்களா, எவ்வளோ சீக்கிரம் அதை உடைக்க முடியுமோ உடைச்சிருங்க. துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவர் அந்த அந்த சிந்தையில் இருக்கிற அரண்களை உடைக்க இடம் கொடுங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் துதிச்சு பாருங்களேன், கொஞ்ச நேரம் அந்த வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சு பாருங்களேன். கொஞ்ச நேரம், அந்த நேரம் தான் வாயை திறக்க முடியாது, மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுவோம். என்னுடைய ஒரு சகோதரி முறை, என்னுடைய ஒரு சித்தி மகள், அவளுக்கு யாரோ ஒரு விச் கிராஃப்ட் மாதிரி வச்சுட்டாங்க. பயங்கரமான பிரச்சனையில் அகப்பட்டாள். பிரச்சனைனா சாதாரணமானதில்லை. அல்ல விரல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிப பிள்ளை கையெல்லாம் அவ்வளோ பெருசாக வீங்கிருச்சு. டாக்டர் சிஎம்சியில் போனால் சிஎம்சியில் டாக்டர் சொல்லிட்டாங்க அவளுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம், முழங்கால் வீங்கி இருக்குது, ஸோ ஹார்ட்டில் ப்ராப்ளம். சோறு இவ்வளோ சாப்பிடுவா, மாத்திரை இவ்வளோ வரும், கை நிறைய சாப்பிடுவா. பயங்கர பிரச்சனை. இரவு தூக்கம் வராது, தூக்க மாத்திரை கொடுத்தாலும் தூக்க மாட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டா. நான் ஒரு நாள் ஊழியத்துக்காக ஊருக்கு போயிருந்தேன். நான் சொன்னேன், வா அண்ணன் வீட்டுக்கு வா, அண்ணன் கூட இரு, ஒரு மாதம் இங்கே இருன்னு சொல்லிட்டு நான் அவளை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். நான் அவள்கிட்ட சொன்னேன், இவ்வளோ டேப்லெட் போடுறல்ல, இந்த டேப்லெட்டை நிறுத்திடு, ஒரு 3 நாளைக்கு டேப்லெட்டை நிறுத்திடு. ஆனால் நீ 1 மாதம் நீ ஜெபம் பண்ண போகிற. வியாதி சரீர பிரகாரமாக இருந்தால் டேப்லெட் எடுத்துக்கோ, இது சரீர பிரகாரமானது இல்லை, உனக்கு தெரியுது, வேறு வழியில் உன்னை வீக்கன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பெட்டர் நான் சொல்கிற மாதிரி செய். சில ஆலோசனை, 3 வேளையும் காலையில் மதியம் நைட்டு எழுந்து முழங்காலில் நின்று தான் பைபிள் படிக்கணும். முழங்காலில் நின்று பைபிள் படி. அது மனசுக்குள்ளே படிக்கக்கூட, சத்தமாக படிக்கணும். முழங்காலில் நின்று வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. கொஞ்ச நேரம் துதிக்க முடியாது,
வாயை கட்டும் பிசாசு. கொஞ்ச நேரம் உங்களால் வாயை திறந்து துதிக்க முடியாது. கொஞ்ச நேரம் துதிங்களேன். என்னைக்கு துதிக்க முடியல பிரதர்ன்றீங்களோ அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? துதிச்சா ஏதாவது ஒன்று நடக்கணும் அவனுக்கு தெரியுதுல்ல. துதிச்சா இங்கே ஏன் பிரதர் ஜெபிக்கவே முடியல, ஏன் ஜெபம் பண்ணால் ஏதாவது நடந்துடும் அவனுக்கு பிசாசுக்கு தெரியுதில்ல. அப்போ நமக்கு என்ன பிடிவாதம் வேணும்? இந்த இடத்துல ஜெபம் பண்ணுவேன், துதிப்பேன். நீ இதே வேலை நல்ல ஜெபம் பண்ணு, வாயை திறந்து ஜெபம் பண்ணும். நீ பேசுகிற சத்தம் காதில் கேட்கணும், மனசில் ஜெபம் பண்ணக்கூடாது. முன்னு இருக்கக்கூடாது. வாயில் ஜெபம், சத்தமாக ஜெபம் பண்ணு. மத்தியானம் நைட்டு கர்த்தர் நல்லவர். 3rd டே அவளை கையில் இருக்கிற வீக்கங்கள் போயிடுச்சு, பால்பிட்டேஷன் போயிடுச்சு. ஆண்டவர் நாம மகிமைக்கா சொல்கிறேன், 100% டாக்டர் என்னெல்லாம் சொல்கிறோமோ, கல்யாணம் பண்ணக்கூடாது, குழந்தை பிறக்காது, எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றினார். 3வது நாள் கர்த்தர் ஹீல் பண்ணார். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிருக்கிறேன், முடியல பிரதர், முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, அது எப்படி முடியாமல் போகும். வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து துதிங்க, வாயை திறந்து பைபிள் படிங்க, வாயை திறங்க நல்லா. வாயில் மனசுக்குள்ளே நீங்கள் கொஞ்ச நேரம் சோத்திரன்னா சிந்த அதுக்குள்ளே மேலே போயிடும், எங்கேயாவது பறக்கும். வாயை திறந்து துதிச்சு பாருங்க. இங்கே இந்த விடுதலை கிடைக்குது பாருங்களேன். இதுதான் ஆவியானவருடைய கிரியை. கட்டுகள் உடையும். சிம்சோனை பெலிஸ்தர் கட்டி வச்சிருக்கிறாங்க. முதல் தடவை 15ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகளை கட்டிட்டாங்க. கட்டின உடனே வேதம் சொல்லுது, ரொம்ப அழகா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் கையில் இருந்த கட்டுகள் நெருப்புப்பட்ட நூல் போல. இவன் கர்த்தரை விட்டு விலக அவன் பலன் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ரொம்ப அழகா ஆவியானவர் கொண்டு வருவார். முதல்ல நெருப்புப்பட்ட நூல், 2வது நெருப்புப்பட்ட சணல் நூல், பின்பு அவனே அதை பிடுங்குவான், அதை அவன் அறுப்பான், அப்புறம் பிடுங்குவான், கடைசியில் மாட்டிப்பான். இந்த டெலிவரன்ஸுக்கான இவனுடைய எஃபர்ட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு எஃபர்ட்டும் போடலை. பெலிஸ்தர்கள் கட்டிட்டாங்களா, நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திர ஆண்டவர் என்று டமால் எல்லாம் கட்டெல்லாம் உடஞ்சிருச்சு. நெருப்புப்பட்ட நூல் போல அது அருந்து போனது. இவன் அறுக்கல. அடுத்தது நெருப்புப்பட்ட சணல் நூல் போல இற்று போனது. தொற்றுப்பான், இவன் ஏதோ ஒரு சின்ன முயற்சி பண்ணாதான் அது அருங்கும். ஏன்னா தேவன் நமக்கு ஒரு பர்சனல் டெலிவரன்ஸை துதிக்கும் பொழுதுதான் அவர் கொடுக்கிறார். யோசபாத்துக்கால ஜெயிக்க முடியாது, ஏன்னா அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் வந்துட்டாங்க. கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. 3 கூட்டம். இவன் எங்கேருந்து ஜெயிக்கிறது? அலையன்ஸ், ஸ்ட்ராங் அலையன்ஸ். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் பார்த்துட்டார், நம்ம எதுக்கு வீணா 10 பேரை கூட்டிகிட்டு போய் சண்டை போட்டு, ஏற்கனவே எங்கள் மூதாதையர்கள் இப்படி சண்டை போட்டு தோற்று போயிருக்கிறாங்க, தேவையில்லாத பிரச்சனை. வாங்கப்பா கொயர் பாடுங்க, எல்லாம் பாடுங்க, எல்லாரும் பாடு, நீங்கள் பாடுங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே என்ன செய்வதென்று தெரியல. அவர் ஜெபமே அதுதான், நாங்கள் என்ன செய்வதென்று தெரியல ஆண்டவரே. என்ன அழகான ப்ரேயர் இல்லை. நான் இந்த மார்னிங் டிவோஷனில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் என்ன செய்வதுன்னே தெரியல. எத்தனை பேருடைய லைஃப்பில் என்ன செய்வதுன்னே தெரியல பிரதர், துதிங்க. என்ன செய்வதுன்னே தெரியல ஆண்டவரே, துதிங்க. அவர் யோசபாத் துதித்தார். அவர் அமர்ந்திருப்பாரா? ஐயோ என் ஜனம் என்னை துதிக்கிறாங்களே, இறங்கிடுவார். அங்கே ஒரு கன்ஃபியூஷன்ஸை எளிமை ஆர்மிக்குள்ள கட்டளையிட்டு அவன் ஒருத்தன் வெட்டி சரிச்சிட்டு, இவன் பாருங்களேன் ஒன்றுமே சண்டையே போடாமல் ஜெயிச்சு அங்கே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இதுதான் தேவன். தேவனை துதிக்கிறவர்கள் வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு பெரிய மேன்மையும் மகிமையும் என்ன தெரியுமா? எப்போதும் நீங்கள் ஆண்டவரை துதிச்சு பாருங்க, கர்த்தர் இறங்குவார். எசேக்கியா ராஜாவின் லைஃப்பில் அதான் நடந்துச்சு. தேவாலயத்துக்குள்ளே ஏசாயாவை கூட்டிகிட்டு வந்து கையை உயர்த்திட்டார். அந்த சனகரி லெட்டரை திரிச்சு வச்சுட்டார். ஆண்டவரே பாருங்க, இந்த இராணுவம் சான்ஸே இல்லை. ஏன்னா வந்திருக்கிற இராணுவம் என்ற சண்டை போட வந்த இராணுவத்தின் எண்ணிக்கை என்ன தெரியுமா? 1,85,000 பேர் நிற்கிறாங்க பாளையத்துக்குள்ள. 1,85,000 பேர். நான் எங்கே போய் சண்டை போடுவேன்? எங்கே போய் நான் முட்டி மோதுறது? ஒன்றும் பண்ண முடியல ஆண்டவரே. ஜனங்க தூங்கட்டும், சனகரி வீரர்கள் நிற்கிறாங்க, காலில் விடிஞ்சா என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் நைட்டோட நைட்டா ஒன்று கையை உயர்த்திட்டேன். ஏன்? தேவனே நீர் பார்த்து கொள்ளும். அவர் சும்மா இருப்பாரா?
ஒரு தூதனை அனுப்பினார். பர்சனல் டெலிவரன்ஸ். துதிக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் கட்டளையிடுவார். ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற அந்த போராட்டம், துதிக்க முடியாதபடி இருக்கிற காரியம், கொஞ்ச நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். ஐயோ முடியல ஆண்டவரே, முடியல ஆண்டவரே. ஏன்னா ஏதோ ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு கட்டப்பட்டிருக்குல்ல, அதனால தான் முடியல. எப்படி உடையிறது? துதி. இந்த பர்சனல் டெலிவரன்ஸ் அதில் இருக்கிற அது ரொம்ப அவசியம். அதுக்கு மூல காரணம் தேவனை துதிக்கிற துதிகள். பவுலும் சீலாவும் அவர்கள் துதித்து தனிப்பட்ட விடுதலையை முதலாவது பெற்றுக்கொண்டார்கள். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 16:25 நான் வாசிக்கிறேன். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எதை கேட்டுட்டு இருந்தாங்க? என்ன கேட்டிருப்பாங்க? என்ன நினைச்சிருப்பாங்க? ஜெயிலுக்குள்ள கொஞ்சம் சத்தமாக பாடினோடனே என்ன பண்ணுவாங்க? டே வாயை மூடிட்டு வாங்கினது பத்தலையான் இருப்பாங்க. ஏன்னா வெளியில் இந்த பாட்டு பாடி இந்த இயேசுநாதரை சொன்னதுனால தானே உதவாங்க. நீங்கள் இங்கே வந்துட்டால் வாயை மூடிட்டு இருக்கலாம்ல, இங்கேயும் வந்து வாயை திறந்து பாட்டு பாடுறீங்களே. எல்லாரும் கேட்குறாங்களாம், எல்லாரும் கேட்குறாங்க. அவருடைய பாட்டு, அவங்களுடைய துதி, அவங்களுடைய ஜபத்தை எல்லாரும் கேட்குறாங்க. இங்க பாடி துதிக்கிற இந்த சத்தம் எதற்காக? மற்றவர்கள் கேட்கும்போது இவங்க பாடணும். சொல்லுங்க, நீங்க அமைதியா உள்ள பாடிக்க வேண்டியதானே பிரதர், நீங்க அமைதியா பாட வேண்டியதானே, ஏன் எல்லாரும் கேட்கணுமா பிரதர்? துதிக்கிறதுல இருக்கிற ரெண்டாவது மேன்மை தெரியுமா? பப்ளிக் டிக்ளரேஷன், பொதுவான அறிக்கை. முதலாவது சொன்னேன் பர்சனல் டெலிவரன்ஸ், தனிப்பட்ட விடுதலை. இரண்டாவது பப்ளிக் டிக்ளரேஷன். வாட் வாஸ் த பப்ளிக் டிக்ளரேஷன்? அவங்க எதை அவங்க பொதுவான அறிக்கையாக பண்ணாங்க? என்னத்தை பொதுவான அறிக்கை? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், எங்கள் தேவன். நாங்கள் யார்? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் யார்? இந்த பப்ளிக் டிக்ளரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியமானது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு துக்க வீட்டுக்கு போயிருந்தேன். தங்களுக்கு அருமையானவரை இழந்திருந்தார்கள். அந்த குடும்பம் கண்ணீரில் இருந்தார்கள். அந்த ஃபேமிலியில் அவங்க தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிறிஸ்டியன். ஜெபம் பண்ணிவிட்டு பாட்டு பாடணும். எல்லாரும் பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு வசனம் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஆறுதலான ஒரு சின்ன செய்தி கொடுத்துட்டு நான் கிளம்புனேன். பாடிட்டு நான் அப்படி நிமிர்ந்து பார்க்குறேன். அங்கே நின்று ஒருத்தர் முகம்லாம் அப்படியே கோபத்தில் இருக்கிறார். எனக்கு தெரியுது அவருக்கு உடன்பாடு இல்லை. அவருக்கு உடன்பாடு இல்லைன்னா நம்ம பாடாமையாக இருக்க முடியும். அப்புறம் நான் வெளியே வந்தேன். என் கூடயே வந்தார். ஏதோ ஒன்று சொல்ல வரான்னு தெரியுது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு, நீங்கள் எதாவது சொல்லணுமான்னு. இல்லை உங்களுக்கெல்லாம் எப்படி மனசாட்சியே இல்லையாங்க? இல்லை மனசாட்சி இருக்குது, அதனால தான் வந்து ப்ரே பண்ண வந்தோம். இல்லைங்க சாவு வீட்டில் நீங்கள் பாடுறீங்களேங்க. நான் சொன்னேன், சாவு வீட்டில் பாட்டு பாடக்கூடாதோ? இல்லைங்க துக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் பாடுறீங்களேங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்காங்க உங்களுக்கு. நான் சொன்னேன், துக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்ச நேரத்தில் இதுவே இயேசு அறியாமல் செத்துருந்தாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் டங்கு டக்கரான்னு அடித்து மேலே அடித்து அவன் ஆடுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களாண்ணா? இது பாட்டு என்ன பாடணும்னு தெரிஞ்சுதான்னு, நாங்கள் ஏன் பாடணும்னு தெரிஞ்சுதான்னு. அவர் அமைதியாக இருந்தார். நான் சொன்னேன், அந்த ஐயா மரிச்சாரே ஒரு நம்பிக்கையோடு மரித்ததுனால தான் நாங்கள் பாட்டு பாடினோம். நாங்கள் நல்ல வாழ்க்கைக்கு நல்ல காரியத்துக்கும் பாடணும், துக்க காரியத்துக்கும் பாடணும். இன்னைக்கும் நாங்கள் நன்றி சொல்வோம். ஏன் தெரியுமா? அவர் வாழ்க்கைக்காக, அவர் நம்பிக்கையோடு கண்ணை மூடினதுக்காக நன்றி சொல்வோம்.
ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் இயேசுநாதர் வரும்போது அவரை பார்ப்போம். ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது. அதுக்காக நன்றி சொல்லுவோம். மரண வீட்லையும் நாங்கள் நன்றி சொல்லணுங்க. அவரால் ஏற்றுக்கவே முடியல. சரி சார், ஓகே சார்லாம் அவருக்கு வரல, வேற வழி இல்லை. நான் இப்போ யோசித்து பார்த்தேன், இந்த ஒரு பாட்டு அவர் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுதில்லை. பப்ளிக் டிக்ளரேஷன், உங்கள் துதி, உங்களுடைய ஸ்தோத்திரங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு அறிக்கையை செய்ய வைக்கிறது. என்ன அறிக்கை தெரியுமா? இவர்கள் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லவர். இவர்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. இவர்கள் ஆராதிக்கிற தேவன் துக்கத்திலும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறவர் என்பதை அவர்கள் கேட்கும்படியாக கர்த்தர் செய்வார். நமக்கு தெரியும், தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் அனனியா, அமிஷாவை, அசரியா என்ற 3 யூத இளைஞர்களை கொண்டு போய் அங்கே அக்கினி சூளையில் போடுறாங்க. உள்ளே போகும்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, பஸ்பமாயிருவாங்க. போனவங்க எல்லாம் செத்துட்டாங்க, இவங்க உள்ளே போயிட்டாங்க. ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னால் அவங்களுடைய பப்ளிக் டிக்ளரேஷன் என்ன தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். ஐயா, சாக போறிய எங்கள் தேவன், ராஜாவாகிய உமக்கு இது தெரிந்திருக்க கடவுது. நாங்கள் இதை பற்றி உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. செத்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல. எவ்வளோ ஒரு அற்புதமான பப்ளிக் டிக்ளரேஷன்ல இன்னைக்கு எவ்வளோ தூரம் தேவனை துதிச்சு. யாராவது நம்மளை பார்த்து கேட்டிருக்காங்களா, எப்படிங்க இந்த சூழ்நிலையில் உங்களால் துதிக்க முடியுது? எப்படிங்க இந்த சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தரை துதிக்கிறீங்க? எப்படிங்க இந்த சூழ்நிலையில் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? உலகம் நம்மளை பார்க்குதுல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க நம்மளை பார்க்குறாங்கல்ல. பார்க்கும்போது என்னைக்காவது நம்மளை பார்த்து இவ்வளோ துக்கத்தில் எப்படி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இவ்வளோ துக்கத்தில் எப்படிங்க உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? எத்தனை நேரம் நம்ம பிரச்சனையை தேவனை அறியாதவர்களுக்கு முன்பாக ஒரு சிம்பத்தியாக மாற்றிருக்கோம் தெரியுமா? நம்ம பரிதாபத்துக்குரியவர்களாக நம்ம மாறி இருக்கோம் தெரியுமா? நம்ம முகமே சொங்கி போய் அப்படியே வாடி போய் அவங்க நம்ம பார்த்தோம், ஐயோ பாவம், உங்களை நினச்சா எனக்கே அழுகையாக வருதுங்கன்னுவாங்க. இதுதான் நம்ம பப்ளிக் டிக்ளரேஷன். அப்போ துக்கம் வரக்கூடாதா? எவ்வளவு துக்கம் வந்தாலும் என் ஜப அறையை விட்டு வெளியே வருவதற்குள்ளாய் அது அங்கே மாற்றப்பட்டு நான் துதியின் ஆடையை நான் உடுத்தியாக வேண்டும். அந்த துக்கம், நம்ம துக்கம் வருமா? ஆமாம், மனுஷங்க தானே, அழுவமா வரும், ஏமாற்றம் வரும், கவலைகள் வரும், பிரச்சனைகள் வரும். தீர்வு எங்கங்க? என்னுடைய ஜப அறை. என்னுடைய ஜப அறையிலே நான் அவைகளை முழங்கால் படியிட்டு அவைகளை தேவ சமூகத்திலே, நம்ம எல்லாருக்கும் வசனம் தெரியும், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து எடு. நேராக போவோம், கொட்டுவோம், திரும்ப வரும்போது மனசில் இருக்கிறத தலையில் தூக்கி வச்சுட்டு வருவோம். ஆமாம், நானும் ஜம்முன்னு தான் பார்க்குறேன், ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரே அப்படின்னு வெளியே வருவோம். வெளியே வந்தால் 10 பேர் நம்மளை ஒரு நாளைக்கு கேட்பாங்க தெரியுமா, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க. நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி காலைல வந்து ஆஃபீஸ்க்கு வந்தோடனே, நேற்று காலையில் நைட்டு சிங்கிள் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ்க்கு வந்தேன். வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஆஃபீஸ்க்கு போனேன். ஆஃபீஸில் போனோன்னே, அங்கிள் நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்களே. ஸ்தோத்திரம். என் ரூமுக்குள்ளே போனேன், முகத்தை கழுவுனேன். ஏன்னா இந்த 4 தடவை 4 பேர் உங்களை பார்த்து டல்லாக இருக்கீங்களேன்னு சொல்லட்டுமே, நிமிர்ந்து இருக்கவங்க கூட கூன் போட்டுருவோம். ஏன்னா அந்த வார்த்தை அவ்வளோ மோசமான வார்த்தை. ஐயோ, உங்களை பார்த்தாலே பாவமாக இருக்குது, இயேசுவின் ரத்தம் செய்யும். நம்ம சிம்பத்தி கிரியேட் பண்ணுற, சிம்பத்தியை வாங்குகிற ஆட்களாக மாறவே கூடாது. ஆமென். ஒரு நாளும் சிம்பத்தி வாங்கக்கூடாது. பாவம் நீங்கள் அப்படின்ட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா நான் பாக்கியவான், ஏன்னா அவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம யாருங்க? பாக்கியவானாக இருக்கணும். ஏன்னா பிரச்சனை உனக்கு வலிக்கலையா? உன்னோட ஜாஸ்தி வலி எனக்கு தான். அப்போ எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற? பப்ளிக் டிக்ளரேஷன் என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிற என் தேவன். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறார் தெரியுமா, நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று. இந்த பப்ளிக் டிக்ளரேஷன் ரொம்ப அவசியம்.
நம்ம உலகத்தை மாதிரி நம்ம தேவ சமூகத்தில் பாரத்தை இறக்கி வச்சுட்டு அங்கே போய் எதையும் தாங்கும் இதயம்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு அந்த இதயெல்லாம் கிடையாது. எதையும் தாங்க இதயம். நம்ம இதயம் தேவன் நம்மளை பலப்படுத்தி நம்மளை துக்கத்தில் இருந்து, நீ துக்கமாக இருக்கிறியா, என் கிருபை உனக்கு போதும், என் ஆறுதல் உன்னில் விளங்கும், வா வெளியே வா. ஒரு விதவை ரூத் நகோமி சொல்றா, போ எண்ணத்தை என்ன 7 காரியங்கள் அவ அங்கே சொல்லுவா. வஸ்திரத்தை மாற்று, சேஞ்ச் யுவர் கிளாத்ஸ், எண்ணெயத்தை குழி, போ எழும்பு. அவளுடைய அந்த வார்த்தை ஒன்று இவ்வளோ ஆழம் தெரியுமா? ஒரு புது வாழ்க்கைக்கு, புது அத்தியாயத்துக்கு அந்த எண்ணத்தை என்பது அவளுடைய முகக்கலையை உண்டு பண்ணும். எண்ணெய் முகக்கலையை உண்டு பண்ணும். மாறு. இழப்பையே நினச்சிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா, போயிடுச்சு, இழந்துட்டேன், நான் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வந்துருச்சே, என் லைஃப்பில் இனிமேல் என்ன பண்ணுறது? எண்ணெயத்தை முகக்கலையோடு போ. போ போவாசன் களத்துக்கு போ, கால் மாட்டில் படு, அங்கே உனக்கு அறிவிக்கப்படும். வாழ்க்கை மாறுதில்ல. போவாஸ் களத்தில் போய் ஒப்பாரி வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும்? கல்யாணம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்பா இவ்வளோ கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லாக ஒப்பாரி வச்சுருப்பான், முதல்ல கிளம்புன்னு இருப்பான். நாம் யார் தெரியுமா? நான் ஆராதிக்கிறவர் யார்? நமக்கு இந்த நிறைய நேரம் பப்ளிக்கில் என் துக்கத்தை இயேசு மாத்திரான்னு சொல்லறதுக்கு நிறைய பேருக்கு மனம் இல்லை. என் துக்கத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை என்னை தாங்குதுன்னு சொல்கிறது நிறைய பேருக்கு தைரியம் இல்லை. இயேசு ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. வாசிங்களேன், மத்தேயு சுவிசேஷத்துக்கு வாங்க, 10ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்புங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32, 33 வாசிக்கலாமா? மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அடுத்தது, மறுதலிக்கிறவன் எவனோ, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ. இன்னைக்கு நல்ல தீர்மானம் எடுத்துக்கலாம். ஆண்டவரே, எவ்வளோ துக்கம் இருந்தாலும் என்னுடைய, அதான் தான் இயேசு சொல்றார், உன்னுடைய அறை வீட்டுக்குள் போ, என்ன பண்ணு, கதவை மூடு, அப்புறம் அந்தரங்கத்தை பார்க்கிற பிதாவை நோக்கி உன் அந்தரங்கத்தை எல்லாத்தையும் சொல்லு. அப்புறம் அந்தரங்கத்தை பார்க்கிறவ என்ன வெளியரங்கமா? வெளியரங்க பலன் எது தெரியுமா? உள்ள போயிட்டு அந்தரங்கத்தை பார்க்கிறவர்கிட்ட போய் என்னுடைய அந்தரங்கத்தை திறந்த, ஆண்டவரே இதான் ஆண்டவரே என் லைஃப், இதான் பிரச்சனை, இதான் போராட்டம், கொட்டியாச்சா, வெளியே வாங்க. வெளியில் வந்தோடனே என்ன பலன் தெரியுமா? வெளியரங்கமான பலன். அவர் என் முகக்கலையை மாற்றுவார். நீங்கள் இந்த வசனத்தை வாசிங்களேன். ஆண்டவர் பாருங்க, என்னோட திருப்பிக்கோங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 6, 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்தியாச்சு. ஆன்சர் என்னங்க? ஆன்சர் இதுதான். அப்பொழுது அந்தரங்கத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் அவருக்கு தெரியப்படுத்திட்டு வெளியே வந்தா வெளியரங்கமான பலன் பதில் என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, எல்லா புத்திக்கும் மேலான நம்மளை பார்க்கணும் சொன்னா. நம்பர் 2, பப்ளிக் டிக்ளரேஷன். சரியா? பொதுவான அறிக்கை. நான் ஆராதிக்கிற என் தேவன் யார்? 3ஆவதாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனம், 31, 32. அதற்கு அவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று சொல்லி யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். proclamation of the gospel. proclamation, பிரகடனம். 3வது, இந்த துதியின் மேன்மை என்ன தெரியுமா? பிரகடனம். சிறைச்சாலைக்காரன் டென்ஷன் ஆகிட்டான். சரி, தப்பிச்சு போயிடுவாங்க. ஏன்னா கடுமையாக காவல் பண்ணுங்கன்னு சொல்லி
பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி கொண்டாந்து விட்ட ஆள் சங்கிலியெல்லாம் அவிழ்ந்து போச்சு, தப்பிச்சு போயிட்டா என்ன பண்ணுறது, நமக்கு வேலை போயிருமேன்னு தற்கொலை செய்ய நினைத்தான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு சொன்னாராம், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த நபர்கள் 2 பேர் சாதாரணமான ஆள் இல்லை. அடி வாங்கிட்டு துதிக்கிறாங்க, அவங்க ஆண்டவரை உயர்த்துறாங்க. வந்து கேட்குறாரு பாருங்க, நான் என்ன செய்யணும்? இந்த துதி தான் அவர்களை காஸ்பலை ப்ரொக்ளைம் பண்ணுறதுக்கு, சுவிசேஷ பிரபல்யத்துக்கு இந்த துதி உதவி செய்தது. இங்கே இருக்கிற ஹைலைட்டே இதுதான். எப்படிப்பா பவுல் நீங்கள் துதிக்க முடிஞ்சது, இவ்வளோ அடி வாங்கிட்டு துதிக்க முடிஞ்சது? ஏன் ஆண்டவர் தப்பு செய்ய மாட்டார்? ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உண்மையாக சொல்கிறீங்களா? நம்ம ஆண்டவர் தப்பு செய்ய, நம்மளாக இருந்தால் இதே மாதிரி காலைல ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நாங்கள் கிளம்புறோம், ஆண்டவரே ஆவியானவர் சொல்கிறார் ஆசியாவுக்கு போகாதப்பா, ஆண்டவரே பிரித்தனியாவுக்கு போகிறேன், வேண்டாம் தடுக்கிறேன், ஆண்டவரே மக்கதோனியாவுக்கு சரி போ, ஆண்டவரே பிலிப்பு பட்டணத்தில் போ, ஆண்டவரே உதவ வாங்கிட்டேன், இதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். என்ன ஆண்டவரே நீங்கள், அவங்களுக்கு தெரியும் இங்கே வந்து உதவாங்கி ஜெயிலுக்குள்ளே கொண்டு போகிறாங்கன்னா ஆண்டவர் ஏதோ ஒன்று எங்களை இங்கேருந்து செய்ய வைக்க போகிறார். கப்பல் உடஞ்சி ரோமுக்கு போகிறாங்க, கப்பல் உடஞ்சி மெலித்தா தீவுக்கு வந்து பவுல் கையை பாம்பு கடிச்சு பவுல் முறுமுறுத்தாரா? எங்கேயாவது இடத்துல ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிடுறேன் ஆண்டவரே, இவ்வளோ நல்லா ஊழியம் செய்கிற எனக்கு போய் இப்படிலாம் நடக்கணுமா ஆண்டவரே, எனக்கு தான் ஆண்டவரே தேடி தேடி பிரச்சனை வருது. எங்கேயாவது ஒரு நிருபத்தில் அவர் முறுமுறுத்தாரா? ஏன்? அவருக்கு தெரியும் மெலித்தா கொண்டாந்தா மெலித்தால என்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு. ஏன்னா மெலித்தாவில் இருக்கிற ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்கல்ல. இங்கே ஜெயிலுக்கு கொண்டான்ட்டா தெரியும், பிலிப்பு ஜெயில் கொஞ்சம் பெரிய ஜெயில், பிலிப்பு ஜெயில் கொஞ்சம் பிரபல்யமானது வேறு. இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற ஜெயிலில் நிறையா பேர் வருவாங்க. இந்த வர ஒவ்வொருத்தனுக்கும் சுவிசேஷம் சொல்லணும்னா இதுக்கு ஒரு ஆள் தேவையாச்சே. என்ன பண்ணலாம்? பேசாமல் ஜெயிலருக்கு சுவிசேஷம் சொல்லணும். ஜெயிலரை போய் சந்திக்க முடியுமா? முடியாது, ஏன்னா அவன் உள்ளே கிடக்கிறான். ஜெயிலரை சந்திக்கிறதுக்கு எப்பா ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லணும், ஆனால் உள்ளே போய் சொல்லணும். உள்ளே போகணுன்னா கொஞ்சம் நீ உதவாங்கினா தான் உள்ளே போக முடியும். எனக்காக கொஞ்சம் வாங்கிக்கோ, நான் கொஞ்சம் உள்ளே விட அனுப்புகிறேன், கொஞ்சம் அடி வாங்கிட்டு நீ உள்ளே போயிட்டு நான் அந்த காயெல்லாம் சரிப்படுத்திடுறேன்னு உள்ளே போயிட்டு அவன் ஒருத்தனுக்கு நீ காஸ்பல் சொல்லிட்டீன்னா அந்த ஒருத்தன் யாரெல்லாம் ஜெயிலுக்கு வராங்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர்களை நடத்திடுவான். பவுலுக்கு தெரியும், துதிக்கிறவங்களுக்கு தான் இந்த மேன்மையான ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. நான் இவ்வளோ கஷ்டத்தில் போகிறேனே, அங்கே ஒரு பர்பஸ் இருக்கு. ஏங்க அப்போ என் பர்பஸ் நிறைவேறல, இன்னும் நம்ம துதிக்கவே ஆரம்பிக்கலையே, ஏன் 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 அவரையே கேட்டு நோண்டிகிட்டு இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் எனக்கு கண்ணை மூடி ப்ராஃபஸி சொல்லிட்டா நல்லா இருக்குமே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டா நல்லா இருக்குமே. நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனையின் மத்தியில் தயவு செய்து சொல்கிறேன், ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றட்டும் மட்டும் ஜெபம் பண்ணி பாருங்கள். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், பாம்பு கடிச்சு மெலித்தா தீவில் அதே கையினால் ஒரு கூட்டத்தை அவர் ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படுத்த முடியும்னா, அடி வாங்கின அதே இடத்துல ஜெயிலருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும்னா, கர்த்தர் நம்ம பிரச்சனையில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டாரா? அதுக்கு தான் நம்மளை தேர்ந்தெடுத்தார். ஆனால் இந்த பிரச்சனையை ஆண்டவரே இந்த பிரச்சனையை என்னை விட்டு அகற்றும் என்பதை விட இந்த பிரச்சனையில் எப்படி உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும், அவர் மகிமைப்படுவார். இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் மகிமைப்படுவார். நம்ம மூலமாக அவர் மகிமைப்படணும். சுவிசேஷ பிரபல்யத்துக்கு நம்மளை தேர்ந்தெடுத்துட்டார். அதில் வேற வழியே இல்லை. இன்னைக்கு எங்கே போனாலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு தேவன் உங்களையும் என்னையும் அவர் பிரித்தெடுத்து வச்சிருக்கிறார். அவருக்கு தேவை எப்படியாவது உன் மூலமாக இந்த சுவிசேஷம் பயிராதான். சமீபத்தில் ஒரு சாட்சியை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆட்டோ சங்கர் அவங்களுடைய 1980s 9 கொலை 6 கொலை பண்ணி
அவர் ஜெயிலில் இருந்தார். அவங்க மகள் இப்போது நல்ல ஒரு சுவிசேஷியாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சிஸ்டருடைய சாட்சி. நான் பிரசங்கம் பண்ணேன் அந்த சர்ச்சில், அவங்க சாட்சி சொன்னாங்க. நான் இந்த செய்திக்கு அது ஆப்டாக இருக்கும் அதான் சொல்கிறேன். பட் அவங்க ரொம்ப ஆன்லைன் யூடியூப்ஸ் இதில் எதுலேயுமே அவங்க வரதில்லை. ஏன்னா நிறைய அவங்க ப்ராப்ளம் சந்திக்கிறாங்க. பட் அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அவர் ஆட்டோ சங்கர் இப்போ கைது பண்ணிட்டாங்க. இப்போ அவருக்கு கடுங்காவல் தண்டனை, தனி அறை. சரி, என் பிள்ளைங்களுக்கு, என் மனைவி எல்லாருக்கும் அசிங்கத்தை உண்டு பண்ணிட்டேன். வாலிப பிள்ளைங்க எப்படி அவங்க இனிமேல் சமுதாயத்தில் நிற்பாங்க? ஏன்னா ஸ்கூலில் சேர்க்கலை, ஸ்கூல்லேருந்து அனுப்பிச்சிட்டாங்க, படிப்பு போயிடுச்சு, வேலை, அந்த அம்மாவுக்கு வேலை போயிடுச்சு, எல்லாம் சொந்தக்காரங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரே நைட்டில் நடுத்தருக்கு வந்துட்டாங்க. அந்த குடும்பமே இன்றைக்கி அவ்வளோ அலங்கோலம் பட்டுட்டு இருக்கும் பொழுது இவர் நினச்சாரா தற்கொலை பண்ணிக்கலாம், கொஞ்சம் எல்லோரும் தூங்கிடுவாங்க, கொஞ்ச நாள் ஜெயிலரும் போய் தூங்கிடுவார், அப்புறம் செத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிற நேரத்தில் இவர் அப்படியே நடந்துட்டு இருந்தாராம். ஜெயிலர் நடந்து போனாராம். போகும்போது சொன்னார், என்ன சங்கர் நீ தூங்கலையான்னு கேட்டாராம். சார் தூக்கம் வரல சார், நான் அந்த ரூமில் ஓரத்தில் ஒரு புக்கு இருக்கும் பாரு, எடுத்து படி, தூக்கம் வந்துடும்னு சொன்னாராம். என்னடா ஜெயிலர் ஏன்டா என் ரூமில் இருக்கிற புக்கை படிக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த புக்கை திறந்தால் அது பைபிள். அன்று இரவு கர்த்தர் அவரை சந்தித்து ரட்சித்து, அவர் கடைசியாக அதில் லெட்டர் படி அவங்க வாசித்தாங்க. எனக்கு அழுக வந்துடுச்சு. அவ்வளோ வசனம் கோட் பண்ணியிருந்தார். நான் செய்த தவறுக்காக இந்த உலகத்தில் தண்டனை அனுபவிக்கிறேன், ஆனால் மத்திய ஆகாயத்தில் ஒரு நாள் இயேசு வரும் பொழுது நாம் சந்திப்போம் என்ற அந்த நிச்சயத்தோடு தூக்கு மேடைக்கு சென்றார். அவர் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. என்னை ரொம்ப தொட்ட விஷயம் என்னென்னா, அந்த ஜெயிலர் ரட்சிக்கப்பட்டதுனால தான் உன் ரூமில் ஒரு பைபிள் இருக்குல்ல, ஒரு புக்கு இருக்குது, படி சொல்லிட்டு போயிட்டாராம். அதை திறந்து பார்த்தா அதில் ஆண்டவர் பேசுகிறார் அவர்கிட்ட. அதுதான் அவருடைய கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்த ஒரே சொத்தாக மாறியது. நான் யோசித்தேன், இந்த ஜெயிலர் அந்த வேலையில் உட்காரும்போது யாரெல்லாம் கைதிகள் அந்த சிறைக்கு வராங்களோ அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த ஜெயிலரை கத்த தேர்ந்தெடுத்தார்ல. அப்போ பவுல் அடிவானது கரெக்டாக தப்பா? இப்போ பவுலை கைது பண்ணி தொழுமரத்தில் நிறுத்தினது கரெக்டாக தப்பா? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு அப்படின்னா துதிக்கணும்ல. ஆண்டவரே ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவரே இப்படி ஆச்சு? துதிங்க. ஆண்டவர் இது நடந்திருக்கக்கூடாது, இல்லை நடந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா இங்கே ஏதோ ஒரு பப்ளிக் டிக்ளரேஷன் நடக்க போகுது, இங்கே ஒரு காஸ்பல் ப்ரொக்ளமேஷன் நடக்க போகுது, இங்கே எனக்கு ஒரு பர்சனல் டெலிவரன்ஸ் நடக்க போகுது, எனவே நான் துதிக்க போகிறேன். நம்ம யார்? அப்போஸ் நாங்கள் பவுல் சொல்கிறார் 1 Peter 2:9 நாம் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியத்தை அறிவிக்கிறதற்காக நாம் யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், அவருடைய சொந்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். நம்ம எல்லாரும் அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கிறதற்காக. எப்படி அறிவிக்க போகிறோம்? நான் உண்மையாக சொல்கிறேங்க, துதிக்காதவங்களால புண்ணியத்தை அறிவிக்க முடியாது. சும்மா வேணால் சொல்லலாம், இயேசு ரொம்ப நல்லவருங்கன்னு சொல்லலாம். துதிக்காதவங்களால் அறிவிக்க முடியாது. எத்தனை பெரிய பிரச்சனையிலும் அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். பிரச்சனை மத்தியில் துதிச்சு பாருங்க, அந்த பிரச்சனை நன்மைக்கு எதுவாக மாறும். அந்த பிரச்சனையிலே சுவிசேஷ பிரபல்யம் வரும். கேட்பாங்க, இவ்வளோ பிரச்சனையில் நீ எப்படி துதிக்க? இயேசு. நான் சொல்கிறேன், இயேசு நல்லவர். நான் போய் இன்னொருத்தட்ட சொல்கிறத விட இயேசு நல்லவர் என் வாழ்க்கையில் காண்பிப்பது எத்தனை பெரிய மேன்மை. என் லைஃப்பில் அந்த இயேசுவை காட்டுறது பாரு. என் லைஃப்பில் ஆண்டு எவ்வளோ நல்லவராக இருந்தார். இந்த சிறைச்சாலைக்காரன் வரவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லி ஒரு பெருங்கூட்டம் அங்கே ஆண்டவரை அறிவதற்கு ஆண்டவர் இப்போ எங்கெல்லாம் தடை பண்ணி ஆசியாவை தடுத்து இல்லை. அப்போ தேவன் இங்கே கொண்டாந்து பிலிப்பு பட்டணத்துக்குள்ளே கொண்டாந்து ஒரு ஜெயிலில் வச்சு இவருடைய லைஃப்பில் ஒரு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எப்படி விட்டு கொடுத்திருப்பார்.
அந்த விட்டு கொடுக்கிறதற்கு தான் அடிப்படை துதி. ஆனால் துதிப்போம், எல்லாவற்றுக்காகவும் துதிப்போம், எல்லாவற்றிலேயும் துதிப்போம், எப்போதும் துதிப்போம், என்றைக்கும் துதிப்போம், மென்மேலும் துதிப்போம், இன்னும் துதிப்போம். ஜெபம் இல்லாமா எழுந்து நின்று கண்களை மூடி, ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறத விட நிறையா அதை தாரும் இதை தாருன்னு கேட்டு பழகிட்டோம் சுவாமி. எங்கள் லைஃப்பில் துதிகள் ரொம்ப கம்மியாயிருச்சு. முன்னாலெல்லாம் சர்ச்சில் நானே பார்த்துருக்குறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நான் கன்வென்ஷன் போகும்போது அந்த கன்வென்ஷனில் அந்த சபைகளில் அரை மணி நேரம் காலைல வந்து துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு துதிப்பாங்க. மக்கள் என்ன ஆகிட்டாங்க தெரியுமா? இப்போ போனால் துதிச்சுட்டு தானே இருப்பாங்க. லேட்டாக போகலாம், துதிச்சு முடித்த உடனே முதல் பாட்டுக்கு போகலாம். பர்சனல் லைஃப்லேயும் துதி கம்மியாயிருச்சு, சபைகளிலும் துதி கம்மியாயிருச்சு. சிறைவேளின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறோன்னு சொல்கிறோமே, தெரிஞ்சும் நம்ம துதிக்காமல் இருக்கிறோமே. துதிப்போமா? ஒருவேளை இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று, உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஏன் சுவாமின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு வந்திருக்கலாம். மனதார கரங்களை உயர்த்தி நான் முறுமுறுத்ததுக்கு மன்னிச்சிருங்க, நீங்கள் அனுமதித்த இந்த பாதைக்காக நன்றி சொல்லலாமா? நீங்கள் அனுமதித்த இந்த பாதைக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீங்கள் அனுமதித்த இந்த பாதைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகளுக்காக உமக்கு நன்றி. நீங்கள் துதிச்சு பாருங்களேன், அந்த இடத்துல ஒரு பர்சனல் டெலிவரன்ஸ் உண்டாகும். நீங்கள் துதிச்சு பாருங்களேன், அங்கே பப்ளிக் டிக்ளரேஷனாக கர்த்தர் யார், நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் யார் அப்படின்றத மற்றவங்களுக்கு அங்கே நீங்கள் அறிக்கை செய்வதற்கு அது ஏதுவாக மாறும். அவங்க கேட்பாங்க, எப்படிங்க இப்போ துதிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. பார்த்தீங்களா? அப்போ ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த காஸ்பல், அங்கே சுவிசேஷ பிரபல்யம் உண்டாகும். துதிக்கலாமா? 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 ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. வேலை போச்சே பிரதர், துதிங்க. வேலை, இந்த வேலை ஏன் பிரதர்? துதிங்க. இது கிடைக்காம இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, துதிங்க. ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை? துதிங்க. ஆனா இது இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, துதிங்க, துதிங்க, துதிங்க. இன்னும் துதிப்போம், இன்னும் துதிப்போம், எக்காலத்திலும் துதிப்பேன். சொல்லுங்க, ஆண்டவரே நான் எல்லாவற்றிலையும் துதிப்பேன், எல்லாவற்றுக்காகவும் துதிப்பேன், எப்போதும் துதிப்பேன், என்னாலும் துதிப்பேன். ஆண்டவரே உம்முடைய துதி எப்போதும் என் வாயில இருக்கு சுவாமி. மாசத்தின் கடைசி ஆண்டவரே அப்பா நாள்ல வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு மாசம் தான் ஆண்டவரே. இந்த வருஷத்துல நிறைய ஏமாற்றங்கள், நிறைய தாழ்வு, நிறைய ஆண்டவரே இரக்கங்கள் என்னன்னா கடை வந்திருக்கலாம். ஆனா நாங்களும் துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீங்க அனுமதிக்காம வராது தானே. நீங்க அனுமதிக்காம எங்க வாழ்க்கையில் நாங்கள் எதையும் பெற முடியாது. நீங்க எங்க லைஃப்ல அனுமதிச்ச அந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி. எல்லா பாதைகளுக்காகவும் உமக்கு நன்றி. நாங்க ஏன்னு கேட்க எங்களுக்கு உரிமை இல்லை, நாங்க ஏன்னு கேட்க எங்களுக்கு உரிமை இல்லை. ஆண்டவரே நீங்க அனுமதிச்ச பாதைகளுக்காக நன்றி, எல்லா சூழ்நிலைகளுக்காக நன்றி, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. ஆண்டவரே ஒண்ணே ஒண்ணு நாங்க ஆசைப்படுறோம். ஆண்டவரே இந்த போராட்டமான, ஏமாற்றமான அல்லது தாழ்வான இந்த சூழ்நிலையிலும் நீங்க மகிமைப்பட்ட போதும்பா. நீங்க மகிமைப்படுங்க. Lord, let your name be glorified, Lord. உங்க நாமம் மகிமைப்படட்டும் அப்பா, உங்க நாமம் மகிமைப்படட்டும்பா. ஆனா எங்க மூலமா நீங்க மகிமைப்படுங்க, நீங்க மகிமைப்படுங்க, நீங்க மகிமைப்படுங்க. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்க பிரஸ்தாபப்படுத்த எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். உங்களை பிரஸ்தாபப்படுத்துறோம், உங்களை பிரஸ்தாபப்படுத்துறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறோம். Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம், எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இனிமே நாங்க முறுமுறுக்க மாட்டோம். எல்லாரும் சொல்லலாமா? எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரே நாங்க துதிப்போம்,
துதிப்போம், துதிப்போம். எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க அனுமதிச்ச பாதைக்காக துதிப்போம். அன்றைய கசப்பான சில பாத்திரங்களை நாங்க பானம் பண்ணும்படி நீங்க அனுமதிச்சுக்கலாம். அதுக்காக நாங்க துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. நாங்க உம்மிடத்தில் அன்பா இருக்கிறோம், நீங்க எங்க மேல அன்பு வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவனும் எங்களை பிரிக்க முடியாது என்ற அந்த நிச்சயத்தை நாங்களும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாலை கூட்டத்தில் வந்திருக்கிற எல்லாரும் துதிக்கிறவர்களாக மாறட்டும். ஆண்டவரே, துதிகள் எங்கள் வாயில் எப்போதும் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, மென்மேலும் உம்மை துதிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, துதிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள், அந்த சிந்தையில் இருக்கிற அரண்கள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. எல்லா அரண்களையும் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. உங்க பிள்ளைகளுடைய சிந்தையை விடுதலையாக்கும், அரண்கள் நிர்மூலமாகட்டும். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, நீங்க செய்யுங்க, நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த எழுப்புதல் கூட்டத்தை ஆண்டவரே எவ்வளவு ஒவ்வொரு மாதமும் கவனமாய் தமது பிள்ளைகள் இணைந்து நடத்துகிறார்கள். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளுக்கு அதற்குரிய பிரயாசத்துக்குரிய அந்த பலனை வரும் நாட்களில் பார்க்கட்டும்னு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, இன்னும் பெரிய எழுப்புதலை கட்டளையிடுங்க. இங்கே ஏறெடுக்கிற ஜபங்களை நீங்கள் கேட்குறீங்க, நன்றி சொல்கிறோம்ப்பா. இன்னைக்கு வந்து கூட்டிட்டு வந்த பிள்ளைகளுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்க நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, அருமையான பாஸ்டருக்காக, இந்த சபையாருக்காக நன்றி. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை நீங்க இன்னும் ஆசீர்வதித்து பெருக பண்ணும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா. ஆண்டவருடைய பிரசனத்துக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி. பலவீனத்தோடும் வியாதியோடும் வந்த பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மறைந்து போகட்டும், எல்லா தடைகளும் எல்லா கட்டுகளும் அருந்து போகட்டும். இந்த நாளிலே வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கட்டும், ஒரு விடுதலையை பார்க்கட்டும், ஆவியானவருடைய அனுக்கிரகத்தை அனுபவிக்கட்டும் அப்பா. தாழ்த்தி உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே கொடுக்கிறோம். ரட்சகரும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். துதித்து பாடி போற்றுவோம், நாம் உள்ளளவும் கீர்த்தனம் பண்ணிடுவோம், நாம் உள்ளளவும் கீர்த்தனம் பண்ணிடுவோம். அவர் நாமம் உன்னத நாமம், மேலான தேவனவர். அவர் நாமம் உன்னத நாமம், மேலான தேவனவர்.